கனிமொழி உள்ளிட்ட திமுகவைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் தொடங்கி சில அரசியல் கட்சிகள் என பலரும் ஸ்டெர்லைட் ஆலை விஷயத்தை அரசியலுக்கு பயன்படுத்தியது அனைவரும் அறிந்ததே. இந்த சூழலில்தான் தமிழகம் மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்கும் வகையில் ஒரு விஷயம் வெளிவந்திருக்கிறது. அதில் தமிழகத்தின் தூத்துக்குடியில் அமைந்திருந்த ஸ்டெர்லைட் காப்பர் ஆலை மீண்டும் திறக்கப்பட வேண்டுமா என்ற விவாதம் புதிய கட்டத்தை எட்டியிருக்கிறது. இந்தியாவின் தற்கால தேவைகள், தொழில்துறை முன்னேற்றம், தேசிய பாதுகாப்பு, பசுமை அமைப்பு இணக்கம் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த ஆவணம் பல முக்கிய காரணங்களை முன்வைக்கிறது. இந்தியாவின் வளர்ச்சி விகிதத்துடன் ஒப்பிடும்போது நாட்டில் பயன்படுத்தப்படும் காப்பரின் 40% அதிகமான பகுதி வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. உலக சந்தையில் சீனா 70% காப்பர் சுத்திகரிப்பு திறனை கட்டுப்படுத்தி வரும் நிலையில் இந்தியா முழுமையாக இறக்குமதியை சார்ந்து செல்வது ஆபத்தானது என்று நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள். 2018 மூடப்படும் முன் நாட்டின் காப்பர் உற்பத்தியில் 36% பங்கை ஸ்டெர்லைட் வழங்கி வந்தது. அதனால் இந்த ஆலையை மீண்டும் செயல்படுத்துவது தேசிய பாதுகாப்பு மற்றும் ஆத்ம நிர்பர் பாரத் நோக்கங்களுக்கு பெரும் துணை என அறிக்கையில் கூறப்படுகிறது. எதிர்கால தொழில்நுட்ப வளர்ச்சியின் அடித்தளமும் காப்பர்தான். ஒவ்வொரு மின்சார வாகனத்திற்கும் 80 கிலோ அளவிலான காப்பர் தேவைப்படுகிறது. 3 மெகாவாட் காற்றாலை ஒற்றை யூனிட்டில் 4.7 டன் காப்பர் பயன்படுத்தப்படுகிறது. 2030க்குள் இந்தியா 500 ஜிகாவாட் புதுப்பிப்பு எரிசக்தி இலக்கை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நம்பகமான காப்பர் வழங்கல் அவசியம். AI டேட்டா மையங்கள், 5G நெட்வொர்க், செமிகண்டக்டர் உற்பத்தி, ஸ்மார்ட் கிரிட் அமைப்புகள் இவை அனைத்திற்கும் காப்பர் கோடிக்கணக்கில் தேவைப்படுகின்றன. சூழலியல் ரீதியாக ஸ்டெர்லைட் ஆலைக்கு முன்பிருந்த குற்றச்சாட்டுகள் பல இருந்தாலும் ஆவணத்தில் கூறப்படுவது வேறுபட்டது. ஆரம்ப நாளிலிருந்தே ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் முறையில் செயல்படுத்தப்பட்டதாகவும் உலக தரத்திலான ஆசஸ்மெல்ட் மற்றும் DCDA தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் SO2 உமிழ்வு அளவு இந்திய விதிகளுக்கு கீழாக இருந்ததாகவும் விவரம் குறிப்பிடுகிறது. 200 ஏக்கர் பசுமை பெல்ட், 1 மில்லியன் மரங்கள் நடும் திட்டம், நேரடி ஆய்வு கண்காணிப்பு மையங்கள், செயல்பாடு மீறினால் தானாக நிறுத்தும் கட்டுப்பாடு அமைப்புகள் உள்ளிட்டவை வலியுறுத்தப்படுகின்றன. ஆலை திறக்கப்பட்டால் பொருளாதார ரீதியாக ஏற்படும் தாக்கங்கள் சிறியவை அல்ல. இதன் மூலம் 4000 நேரடி மற்றும் 20,000 மறைமுக வேலைவாய்ப்புகள் உருவாகும். 2014 முதல் 2018 காலகட்டத்தில் மத்திய அரசிற்கு மட்டும் 13,500 கோடி ரூபாய் வருவாய் வழங்கியதாக அறிக்கை கூறுகிறது. இதுபோன்ற பெரிய தொழில்துறையை மூடி வைத்திருப்பது தமிழக தொழில்துறை முன்னேற்றத்தை பின்னுக்கு தள்ளும் என்றும் ஆவணம் எச்சரிக்கிறது. புதிய வடிவில் திறக்க திட்டமிடப்பட்டிருக்கும் கிரீன் ரீசார்ட் முறையில் 30% காப்பர் முழுக்க ரீசைக்கிளிங் மூலம் தயாரிக்கப்படும். இதன் மூலம் 40% அபாய கழிவுகள் குறையும் எனவும், காப்பர் ஸ்லாக் முழுவதும் சாலை, சிமெண்ட், அடிக்கட்டுமானங்களில் பயன்படுத்தப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்றொரு முக்கிய பரிந்துரை பாஸ்பரிக் ஆசிட் ஆலை முற்றிலும் மூடப்படும். இதனால் பெருமளவில் உருவாகும் ஜிப்சம் சேமிப்பு பிரச்சினை நீக்கப்படும். 80% தண்ணீர் தேவையை சீ வாட்டர் டெசாலினேஷன் மூலம் நிறைவு செய்து மீதப்படுத்தப்படும். குடிநீரானது அருகில் உள்ள கிராமங்களுக்கு வழங்கப்படும் எனவும் அறிக்கை கூறுகிறது. இதற்கு பிறகு மக்கள் நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் லோக்கல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அமைத்து பொதுமக்கள், சுற்றுச்சூழல் நிபுணர்கள், மீனவ பிரதிநிதிகள், ஓய்வு பெற்ற அதிகாரிகள் ஆகியோர் நேரடியாக கண்காணிக்கும் முறைமை உருவாக்கப்படும். மேலும் கல்வி, சுகாதாரம், பெண்கள், இளைஞர் திறன் மேம்பாடு போன்ற துறைகளுக்கு 100 கோடி ரூபாய் CSR நிதி ஒதுக்கப்படும். உலகளவில் காப்பரின் தேவை 2050க்குள் 70% உயரும் என கணிக்கப்படுகிறது. இதை சமாளிக்க முடியாததால் இந்தியா இம்போர்ட்டால் கட்டப்படும் நாடாகவே இருக்கும் என்றும் ஆவணம் எச்சரிக்கிறது. தமிழகத்திற்கு வேலைவாய்ப்பு, வருவாய், தொழில்துறை முன்னேற்றம், இந்தியாவிற்கு தன்னிறைவு, பாதுகாப்பு, தொழில்நுட்ப வளர்ச்சி இவை அனைத்திற்கும் ஸ்டெர்லைட்டை மீண்டும் திறப்பது ஒருவித அவசியமாகிறது என அறிக்கை வலியுறுத்துகிறது.